உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை. ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை. இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி துதிக்கின்றோம். முழு மனதோடும் சக்தியோடும் உம்மை போற்றுகின்றோம். ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை. ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை. ஆண்டவரே, நீரே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கின்றீர். நீரே ஒளியாக இருக்கின்றீர். இருளை எடுத்து மாற்றுகின்ற தெய்வமாக இருக்கின்றீர். எங்கள் வாழ்க்கையில் இருள் சூழல் இடங்களில் நீ தம்மை கடந்து வருகிறீரே. நன்றி தேவன் சொல்லிக்கொள். நன்றி உணர்வோடு இயேசு வீட்டு நோக்கி வண்ணமாக உரத்த குரலில் கரங்களை தட்டி பாடி செவிப்போம். நீரே வழியும் உண்மையும் வாழ்வும், நீரே உயிர்ப்பும் அன்றோ. சேர்ந்து நீரே வழியும் உண்மையும் வாழ்வும், நீரே உயிர்ப்பும் அன்றோ. நீரே வாயில் நீரே ஒளியும், நீரே ஆயனன்றோ. நீரே வாயில் நீரே ஒளியும், நீரே ஆயனன்றோ. கரங்களை உயர்த்தி தட்டி எல் ஷடாய் எல்ரோயே எபினேசரானவரே. சேர்ந்து பாடி எல் ஷடாய் எல்ரோயே எபினேசரானவரே. வீசி யெகோவா யிரே யெகோவா ரஃபா யெகோவா ஷம்மா. சேர்ந்து பாடி யெகோவா யிரே யெகோவா ரஃபா யெகோவா ஷம்மா. தாழ்த்தி தட்டி ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை. ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை. ஆண்டவரே, தூயவர் 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 என்று எவ்வாறு வானத்தர் வாழ்த்துகிறார்களோ அதே போல் நாங்களும் வாழ்த்துகின்றோம். வானத்தோடு சேர்ந்து புனித சமூகத்தோடு சேர்ந்து நாங்களும் வாழ்த்துகின்றோம். இந்த எளிய வாழ்த்தை நீத்தாமை ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லிக்கொண்டு இறை சன்னதியில் வானத்தோடு சேர்ந்து கொண்டு இணைந்து உரத்த குரலில் ஒரு மனதோடு நாம் வாழ்த்தி பாடி ஜெயிப்போம். தூயவர் 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 என்று குரலை எழுப்பிடுவோம். சேர்ந்து பாடி தூயவர் 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 என்று குரலை எழுப்பிடுவோம். அகரமும் நகரமும் முதலும் முடிவும் ஆனவரை போற்றுவோம். சேர்ந்து பாடி அகரமும் நகரமும் முதலும் முடிவும் ஆனவரை போற்றுவோம். உயர்த்தி தட்டி எல் ஷடாய் எல்ரோயே எபினேசரானவரே. சேர்ந்து பாடி எல் ஷடாய் எல்ரோயே எபினேசரானவரே. வீசி யெகோவா யிரே யெகோவா ரஃபா யெகோவா ஷம்மா. சேர்ந்து பாடி யெகோவா யிரே யெகோவா ரஃபா யெகோவா ஷம்மா. தாழ்த்தி தட்டி ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை. ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை. நோய்கள் தடைகள் பேய் தொல்லைகள் எல்லாம் எடுத்து மாற்றிய தெய்வம், நமக்கு விடுதலையும் சௌக்கியம் தக்க தெய்வம், அப்பத்தின் வடிவில் நற்கருணை நாதராக கடந்து வந்திருக்கின்றார். அந்த இயேசுவை நோக்கி வந்தவங்க தெய்வமே, என் மனதில் எல்லா பாரங்களும் நீ தம்மை எடுத்து மாற்றுகின்றீரே. நன்றி தேவன் சொல்லிக்கொண்டு இதோ நம்மை குணப்படுத்துகிற தெய்வம், நமக்கு விடுதலை தருகிற தெய்வம், சௌக்கியம் தருகிற தெய்வம், அந்த தெய்வத்தை உற்று நோக்கி வண்ணமாக கண்களை திறந்து இயேசுவை உற்று நோக்கி வண்ணமாக உரத்த குரலில் உணர்ந்து பாடி ஜெபிப்போம். நோய்கள் தடைகள் துக்கங்கள் கவலைகள் தண்ணீர் அனைத்து
மீட்டவரே வாழ்த்தி பாடுவோமே. தன் சிலுவை வழியாய் மீட்டவரே வாழ்த்தி பாடுவோமே. உயர்த்தி தட்டி எல் ஷடாய், எல் ரோயியே, எபினேசரானவரே. சேர்ந்து பாடி எல் ஷடாய், எல் ரோயியே, எபினேசரானவரே. வீசி யெகோவா யிரே, யெகோவா ரஃபா, யெகோவா ஷம்மா. யெகோவா யிரே, யெகோவா ரஃபா, யெகோவா ஷம்மா. தாழ்த்தி தட்டி ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை. சேர்ந்து பாடி ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை. ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சேர்ந்து பாடி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா 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 Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. இரு கரங்களையும் நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொண்டு ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை. சேர்ந்து பாடி ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை. இயேசுவை ஆராதித்து இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கியே துதிக்கின்றோம். சேர்ந்து பாடி இயேசுவை ஆராதித்து இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கியே துதிக்கின்றோம். முழு உள்ளத்தோடு ஆராதனை 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 இயேசுவை ஆராதனை. கண்களை மூடி திறந்து இயேசு விட்டு நோக்கி பின்னமாக கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொண்டு சொல்லித்தர ஜெபத்தை இவ்வாறாக உரத்து குரல் சொல்லுங்கள். ஹல்லேலூயா Hallelujah, ஹல்லேலூயா hallelujah. இயேசுவே இயேசுவே, இயேசுவே இயேசுவே. நற்கருணை நாதரே கருணை நாதரே, நற்கருணை நாதரே கருணை நாதரே. அப்பத்தின் வடிவில் அப்பத்தின் வடிவில் என் கண் முன்னே என் கண் முன்னே வந்திருக்கின்ற நல்ல இயேசுவே நல்ல இயேசுவே, நான் உம்மை நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றேன் ஆராதிக்கின்றேன், துதிக்கின்றேன் துதிக்கின்றேன், நன்றி செலுத்துகின்றேன். நன்றி செலுத்துகின்றேன். ஹல்லேலூயா Hallelujah, ஹல்லேலூயா Hallelujah, ஹல்லேலூயா. Hallelujah. இயேசுவே இயேசுவே, இயேசுவே இயேசுவே. என்னுடைய எல்லா வேதனைகளையும் எல்லா காயங்களையும் எடுத்து மாற்றுகின்றவரே, எடுத்து மாற்றுகின்றவரே, விடுதலை தருகின்றவரே, தருகின்றவரே, சௌக்கியம் தருகின்றவரே, சௌக்கியம் தருகின்றவரே. நன்றி செலுத்துகின்றேன். நன்றி செலுத்துகின்றோம். ஹல்லேலூயா Hallelujah, ஹல்லேலூயா Hallelujah, ஹல்லேலூயா Hallelujah, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே இயேசுவே நான் உம்மை ஆராதிக்கின்றேன், நன்றி செலுத்துகின்றேன். ஹல்லேலூயா Hallelujah, ஹல்லேலூயா Hallelujah, ஹல்லேலூயா. Hallelujah. கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொள்வோம். இந்த இரக்கமணி நேரத்தில் ஃபவுஸ்டினாவுக்கு தெய்வம் சொன்ன வார்த்தை, யாரெல்லாம் இந்த இரக்கமணி நேரத்தில் என்னிடத்தில் மன்றாடுகின்றார்களோ, என் அருகில் வந்து அமர்ந்து கொள்கிறார்களோ, அவர்கள் அத்தனை பேருக்கும் என் இரக்கத்தை நான் பொழிவேன். மீண்டும் சொல்ற வார்த்தைகள், ஃபவுஸ்டினா இந்த மனிதர்களை அத்தனை பேரையும் இதோ என்னுடைய இரக்க கடலில் கொண்டு வந்து முக்கு. இதோ நான் அவர்களுக்காக காத்திருக்கின்றேன். நான் இங்கே அமர்ந்து இருப்பது அவர்களுக்கு இரக்கத்தை கொடுப்பதற்காக, தண்டிப்பதற்காக அல்ல. மத்தேயு நற்செய்தி 9 அதிகாரம் 13 வாக்கியம், நான் வந்திருப்பது நேர்மையாளரை தேடி அல்ல,
பாவிகளையே தேடி வந்திருக்கின்றேன். இதோ நான் வந்திருப்பது நேர்மலை தேடி அல்ல, பாவிகளையே தேடி வந்திருக்கின்றேன். நான் விரும்புவது பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகின்றேன். எசேக்கியேல் புஸ்தகம் 18:31 இஸ்ராயேல் மக்களே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? எவருடைய சாவிலும் நான் இன்பம் காண்பதில்லை. நீ வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். என்னை வாழ வைக்கின்ற தெய்வம், எனக்கு சக்தி தருகின்ற தெய்வம், இதோ எனக்கு விடுதலை தர ஓடி வந்திருக்கின்ற தெய்வம். மார்க் நற்செய்தி 16 17, 18, 19 வாக்கியங்களில் நாம் வாசிக்கின்றோம். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அடையாளங்கள் அவர்கள் செய்வார்கள். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஊட்டுவார்கள், புதிய மொழிகளை பேசுவர், பாம்பை பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் நோயுற்றவர்கள் மேல் கை வைக்கிற சமயத்தில், நோயாளிகள் மேல் கை வைக்கின்ற சமயத்தில் அவர்கள் அங்கு குணம் பெறுவார்கள். தெய்வம் தருகின்ற 5 ஆசீர்வாதங்கள் நம்பிக்கையுள்ள எல்லா மக்களுக்கும் இதோ இந்த கிருபையை தெய்வம் கொடுக்கின்றார். நல்லவனாகிய தெய்வமே, நானும் மேல் நம்பிக்கை வைத்தல்லவா இங்கு நான் வந்திருக்கின்றேன். என்னுடைய வாழ்க்கை சூழலை அறிந்த நீர் என்னை வார்த்தை வழியாக நீ தாமை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றீர். மக்களை ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு நொடி நான் உன் கூட தான் இருக்கின்றேன். உன்னை விட்டு நான் எங்கேயும் போனதில்லை என்ற வாக்குறுதியை நீ தாம் உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றேன். உம்முடைய பிரசன்னத்தை அப்பத்தின் வடிவில் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். அது அனுபவ ரீதியாக திருப்பலி வரியாக எனக்கு நீ தந்து கொண்டே இருக்கின்றேன். அறிவு பூர்வமாக வார்த்தை கேட்பதன் வழியாக நீ தம்மை அதை உறுதிப்படுத்துகின்றீரே. என்னுடைய சந்தேகத்தை எல்லாம், குழப்பத்தை எல்லாம் நீ தம்மை எடுத்து மாற்றுகின்றீரே. நன்றி தெய்வமே. இரக்கமணி நேரத்தில் என்னையே முழுமையான விட்டு தருகின்றேன். என்னுடைய தேவைகள் அனைத்து நீ நன்கு அறிந்திருக்கின்றீர். அனைத்து நான் விட்டு தருகின்றேன். நம் அனைவரும் அமர்ந்து கொள்வோம். முழுமையாக விட்டு கொடுத்து கொண்டு இந்த இரக்கமணி ஜெபத்தில் முழுமையாக நாம் மாற்றுவோம். இயேசுவே, எங்களை திடப்படுத்தியர்களும் இல்லை சக்திப்படுத்தியர்களும், எனக்கு உம்மை விட்டால் வேறு யாரும் இல்லை என்ற எண்ணத்தில் சேர்ந்து இது நாம் ஜெபிப்போம். குணமாக்கும் ஜெபம். இயேசுவே, இயேசுவே, நீர் என்னை சுகமாக்க, நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர். உம் காயங்களால் என்னை சுகமாக்கும். என்னை சுகமாக்கும். நீர் சிந்திய இரத்தத்தால், நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோர்களின் பாவங்களையும் மன்னியும். உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும். ஆமென். சமர்ப்பண ஜெபம். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் நற்கருணை நாதர் இயேசு கிறிஸ்துவின் திரு இதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்பவ இதயத்திற்கும் ஒப்புக் கொடுக்கின்றேன். எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். ஆமென். தொடக்க ஜெபம். இயேசுவே, உம் மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்துலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்று அளவெல்லாம் இரக்கத்தினால் அனைத்து உலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்தில் இருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே, தண்ணீரே, நான் உன் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். கரங்களை விரித்து கர்த்தர் ஜெபத்தை நாம் ஜெயிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே,
பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வலது கரத்தை லேசாக உயர்த்தி பிடித்துக் கொண்டு நம்முடைய விசுவாசத்தை நம்ம அறிக்கையிட்டுக் கொள்வோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நம்புகின்றேன். இவர் தூயாவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வல பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரே நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பே நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பே நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். Praise the Lord. மார்க் நற்செய்தி 16ஆம் அதிகாரத்தை மையப்படுத்திக் கொண்டு நாம் வாசித்த 17, 18, 19 இந்த இறை வாக்கியத்தை மையப்படுத்திக் கொண்டு 5 நிலைகளில் இந்த ரகசியத்தை கொண்டாடுவோம். முதலில் நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அடையாளங்கள் செய்வார்கள். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர். பேய்கள் சொல்வது நமக்கு எல்லோரும் தெரியும். தீமைகள், தீய சக்திகள், நம்மிடத்தில் உள்ள தீய சிந்தனைகள், தீய கருத்துக்கள் அனைத்தையும் தெய்வம் எடுத்து மாற்றுவார். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். உங்களிடத்தில் இருக்கின்ற எந்த தீமையிலிருந்து, தீய பழக்கத்திலிருந்து விடுதலை பெறும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள், அதை மனதில் கொண்டு வாருங்கள். எப்போது ஒருவரை விட்டு தீய ஆவி விலகி போகும்? அவன் இயேசுவின் வார்த்தையை கேட்கிற போது. யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம். நான் சொல்லும் வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாக இருக்கீர்கள். வார்த்தை இது அவனை வெளிப்படுத்தும். மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 16ஆம் வாக்கியத்தில் வாசிக்கின்றோம். அவன் ஒரு வார்த்தை சொல்ல பேய்கள் ஓடி போயின. இறை வார்த்தை ஒரு நபர் கேட்கின்ற பொழுது தீமையும் தீய சக்திகளும் விட்டு போய்விடும். அவை என்னுடைய வாழ்க்கையில் தீமை என்னை விட்டு போக வேண்டும் என்றால், தீய சக்தியின் செயல்பாடு என்னை விட்டு போக வேண்டும் என்றால் எனக்கு தேவை இறை வார்த்தை. தெய்வமே, கடந்த 4 நாட்களாக உம் அருகில் இருந்து கொண்டு உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அபிஷேகம் செய்யப்பட்ட அருத்தந்திரின் வழியாக உம்முடைய வாழ்த்தரும் வார்த்தையை நாங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கின்றோமே. எத்தனை வார்த்தைகளை நீ எனக்கு தந்திருக்கின்றேன். என்ன செய்ய வேண்டும், எவ்வாறு செயல்பட வேண்டும் எல்லாம் நீ தாமே இதோ எங்கள் வெளிப்படுத்தியிருக்கின்றே. அந்த வார்த்தைகள், நீ அறிவித்த அந்த வார்த்தைகள் மேல் நம்பிக்கை வைத்துக்கொண்டு அதன்படி கேட்ட நான் அதன்படி செயல்படுத்த சக்தியை எனக்கு தந்திருக்கும். இது இந்த 2 மணி நேரத்தில் அந்த சக்திக்காக வேண்டுகிறேன். என்னோடு சேர்ந்து உரத்த குரலில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இயேசுவே, இயேசுவே, வார்த்தையாம் தெய்வமே, வார்த்தையாம் தெய்வமே, நீர் எனக்கு தந்த வார்த்தையை நான் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கின்றேன். தெய்வமே, அந்த வார்த்தை வழியாக என்னிடத்தில் இருக்கின்ற எல்லா திண்மைகளையும், எல்லா தீய சக்திகளையும் இப்பொழுது நீ தாமே எடுத்து மாற்றியருளும். நம்பிக்கையற்ற நிலையிலிருந்து தெய்வமே என்னை விடுவியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றேன். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். முடிந்தவருக்கும் கரங்களை உயர்த்தி விரித்து நாம் ஜெயிப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும்
அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த இரண்டாவது கருத்தில் விசேஷமாக நம்ம அன்றாடுவோம். புதிய மொழிகளை அவர்கள் பேசுவார்கள். புதிய மொழிகளை பேசுவார்கள் சொல்கிற பொழுது திருச்சபை சொல்லித்தர அர்த்தங்கள் இனி முதல் அவன் வாயில் வர்ற வார்த்தைகள் நல்ல வார்த்தையாக இருக்கும். மற்றவர்களை வேதனைப்படுத்தின வார்த்தைகள் அல்ல, மற்றவர்களை காயப்படுத்துகிற வார்த்தைகள் அல்ல, மற்றவர்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்துகிற வார்த்தைகள் அல்ல, மாறாக உற்சாகம் தருகின்ற வார்த்தைகள், ஆறுதல் தருகின்ற வார்த்தைகள், மற்றவர்களை ஊக்குவிக்கின்ற வார்த்தைகள், தெய்வீக வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் மட்டுமே கடந்து வரும். அவன் நோயோடு இருக்கிற சமயத்தில் அருகில் சென்று அவன் வார்த்தைகள் பயன்படுத்தின பொழுது இதா அவன் நோயற்றவன், அவன் குணம் பெறுவான். அவன் குடும்பத்தில் சோர்ந்து போனவர்களுக்கு அந்த சோர்விலிருந்து எடுத்து மாற்ற வார்த்தைகள் கடந்து வரும். பிள்ளைகள் பெற்றோர்கள் மாறி மாறி திட்டுவதோ, அட்டப்பேரும் பட்டப்பேரும் வைத்து ஒருத்தர் கேலி பேச்சு பேசுவதோ அதல்ல, மாறாக வளர்ச்சி தரக்கூடிய வார்த்தைகள், நலம் தரக்கூடிய வார்த்தைகள். இதுதான் பார்க்கின்றோம். இனி முதல் இவர்கள் புதிய மொழிகளை பேச ஆரம்பிப்பார்கள். ஒரு நிமிஷம் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். கண்களை மூடிய வண்ணமாக இந்த நிமிடம் வரைக்கும் உன்னுடைய குடும்பத்தில் அல்லது நீ பயன்படுத்திய வார்த்தைகள் எப்படி இருந்தன? உன்னுடைய வார்த்தை வழியாக எத்தனை பேர் காயங்கள் அடைந்திருக்கின்றன? எத்தனை பேர் மனம் நொந்திருக்கின்றார்கள்? எத்தனை பேர் கண்ணீர் வடித்திருக்கின்றார்கள்? எத்தனை பேர் சோர்ந்து போயிருக்கிறார்கள்? எத்தனை பேர் பலவிதமான துயரங்கள் அடைந்திருக்கிறார்கள்? எத்தனை குடும்பங்கள் பிரிந்தும் இருக்கின்றன? இனி முதல் வாழ்வு தரும் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த நீ, இனி முதல் அப்பேற்பட்ட வார்த்தை இல்லாமல், தெய்வமே என் வாயில் வருகிற ஒரு வார்த்தைகளும் மற்றவர்களுக்கு காயங்கள் அல்ல, காயங்களுக்கு மருந்தாக மாறட்டும். வேதனை அல்ல, அதனை வேதனை நீங்குகின்ற ஆறுதலான ஒரு வார்த்தையாக அது மாறட்டும் என்று சொல்லிக்கொண்டு இப்போது நீ மன்றாடு. தெய்வம் விடுதலை தந்து கொண்டிருக்கின்றார். கண்களை மூடிய வண்ணமாக என்னோடு சேர்ந்து உரத்த குரலில் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, 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 என்னுடைய வாயில் வருகின்ற எல்லா வார்த்தைகளை உம்முடைய திரு சன்னதியில் ஒப்பு கொடுக்கின்றேன். தெய்வமே, உம்முடைய தூய இரத்தத்தினால் என்னை கழுகி அருளும். உம்முடைய தூய இரத்தத்தினால் என்னை கழுகி அருளும். உம்முடைய வாழ்வு தரும் வார்த்தையால் இப்பொழுது என்னை அபிஷேகம் செய்யும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நித்திய பிதாவே, முது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன். கரம் விரித்து இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின்
உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மூன்றாம் ரகசியத்தில் விசேஷமாக நாம் ஜெயிப்போம். பாம்புகளை கையால் பிடிப்பர். திண்மைகள் இது அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 19ஆம் வாக்கியத்தில் வாசிக்கின்றோம். நீங்கள் தெய்வம் தந்த அதிகாரம் பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் நான் உங்களுக்கு அதிகாரம் தந்திருக்கின்றேன். தெய்வம் நமக்கு திண்மைகளையும் தீய சக்திகளையும் இது நம்முடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு அதிகாரத்தை தெய்வம் நம் தந்திருக்கின்றார். அந்த அதிகாரம் எப்பொழுது தந்தார்? திருமுழுக்கு வழியாகவே. யாரெல்லாம் அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அது கிடைக்கிறது. அதையே தன வாசிக்கிற மத்திய நற்செய்தி 28ஆம் அதிகாரம் அங்கு 18, 19, 20 வாக்குகள் சகல அதிகாரமும் சர்வ அதிகாரமும் எனக்கு தரப்பட்டிருக்கின்றன. நீங்கள் செல்லுங்கள், சென்று எல்லோரையும் என் சீடராக்குங்கள், தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுங்கள். பிறகு சொல்ற வார்த்தை, நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை அவர்களும் கடைபிடிக்கும் வண்ணமாக நீங்கள் போய் கற்பியுங்கள். இந்த உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன். தெய்வம் என்னோடு இருக்கிற தெய்வம், இம்மானுவேலாக இருக்கிற தெய்வம், ஒருபோதும் என்னை விட்டு போகாத தெய்வம், என்றுமே என் கூட இருந்து வழி நடத்துகிற தெய்வம், திண்மைகள் எல்லாம் விரட்டி அடிக்கிற சக்தி தந்திருக்கிற தெய்வம். அந்த இயேசுவை உற்று நோக்கி கொண்டு, தெய்வமே நீ தம்மை எனக்கு தைரியத்தை தந்திருக்கிறே. தூயாவின் வரங்களில் ஒரு வரந்தம் தைரியத்தின் ஆத்மாவு. அந்த தைரியத்தின் ஆத்மாவால் இப்போது நிரப்பியிருக்கின்றே. நன்றி இயேசுவே. இனி ஒருபோதும் தீமைகளுக்கு நான் அடிமையாகாமல் இருக்க இதோ எனக்கு சக்தியை தார்மணி சொல்லிக்கொண்டு அதை அடையாளம் கண்டு கொண்டு ஜெயிக்கக்கூடிய வரத்தை எனக்கு தார்மணி சொல்லிக்கொண்டு இவ்வாறாக நாம் ஜெயிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இயேசுவே, 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 தைரியத்தின் ஆத்மாவை இப்பொழுது என்னில் நீர் தாமே பொழிந்தருளும். எல்லா விதமான தீமைகளிலிருந்து தீய சக்தியிலிருந்து தெய்வமே எங்களை காத்தருளும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றேன். கரம் பிரித்து இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும்
அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். கண்களை திறந்து இயேசுவை உற்று நோக்கிக் கொண்டிருப்போம். இந்த 4, 5 பாடல் பாடுதல் முன்பாக நம்மையே மொழியா விட்டு கொடுப்போம். ஆண்டவரே, என்னை விட்டு எந்த சூழலிலும் நீ போய்விடாதே. இதோ நீர் எனக்கு தேவை. நீ இல்லை என்றால் எனக்கு எதுவும் இல்லை. நீ இல்லை என்றால் எனக்கு எதுவும் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் நீ வேண்டும் ஆண்டவரே. ப்ரொசிஷன் இப்பல்ல, அமர்ந்து கொள்ளுங்கள். இதுக்கப்புறம் ப்ரொசிஷன், அமர்ந்து கொள்ளுங்கள். என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு நீ தேவை ஆண்டவரே. இயேசுவை உற்று நோக்குங்கள். உங்கள் பார்வையை எங்கும் செலுத்தாதீர்கள். இந்த சமயத்தில் நீங்கள் என்ன தேவைகளோடு இங்கே வந்தீர்களோ அந்த தேவைகளை மட்டுமே மனதில் கொண்டு வா. உன்னுடைய நோய்கள், உன்னுடைய வேதனைகள், உன்னுடைய காயங்கள், உன்னுடைய தனிப்பட்ட தேவைகள், உன்னுடைய குடும்ப தேவைகள், உன்னுடைய பங்கு உடைய தேவைகள், இந்த சமுதாயத்துடைய தேவைகள் எல்லாவற்றையும் மனதில் கொண்டு வா. இந்த இரக்கமணி நேரத்தில் இறைசிலும் மன்றாடுவோம். தெய்வமே, எந்த அளவுக்கு நான் இருக்கிறேன் என்பதை நீ தம்மை நன்கு அறிந்திருக்கின்றீர். எனக்கு உன்னை விட்டால் வேறு யாரும் இல்லை. நீ மட்டும்தான் என் வாழ்க்கையில் இருக்கின்றீர். நீயும் என்னை விட்டு போய்விட்டால் நான் எங்கு போவேன்? இதோ ஒரு பச்சிலம் குழந்தை போலவே எவ்வாறு அந்த குழந்தை தாயை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றதோ அதுபோல் தெய்வமே, நான் உன்னை மட்டுமே உற்று நோக்கி கொண்டிருக்கின்றேன். என் பாவத்தின் காரணமாக, என்னுடைய கோப பேச்சின் காரணமாக, என்னுடைய கண்டு கொள்ளாதின் காரணமாக தெய்வமே, என்னை விட்டு நீ போய்விடாதே. என்னை விட்டு போகாதையும் என்னை நீ கைவிடாதையும் என்னை விட்டு போகாதையும் என்னை நீ கைவிடாதையும் உம்மையே நம்பியுள்ளேன் தெய்வமே, எனக்கு நீ செவிசாயும். தாகத்தோடு ஜெபியுங்கள். உம்மையே நம்பியுள்ளேன் தெய்வமே, எனக்கு நீ செவிசாயும். இரு கரங்களும் உயர்த்தி என்னை விட்டு போகாதையும் என்னை நீ கைவிடாதையும். கண்களை மூட வேண்டாம். கண்களை திறந்து கொண்டு இயேசுவை உற்று நோக்கிக் கொண்டிருங்கள். பலரையும் தெய்வம் தொட்டு குணப்படுத்துகிற நிமிடங்கள் இந்த நிமிடங்கள். பலருக்கும் தெய்வம் உடல் ரீதியான சௌக்கியங்களை தெய்வம் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். மன பாரத்திலிருந்தெல்லாம் தெய்வம் விடுதலை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். கண்களை மூடாதீர்கள், இயேசு விட்டு நோக்குங்கள். திருப்பாடல் சொல்வது போலவே அவர் உற்று நோக்கியவர்கள் அத்தனை பேரும் பிரகாசம் அடைந்தார்கள். தெய்வத்தை மட்டுமே உற்று நோக்குங்கள். எங்கேயும் பார்க்காதீர்கள், எங்கேயும் பார்வையை திருப்பாத, இயேசுவை மட்டுமே உற்று கொண்டே இரு. இயேசு, ஆண்டவரே, நான் பலவீனத்தோடு இருக்கின்றேன், சோர்ந்து போயிருக்கின்றேன், வலிமையற்ற நபராக இருக்கின்றேன். என் குடும்பம் எந்த அளவுக்கு இருக்கு என்பதை தம்மை நன்கு அறிந்திருக்கின்றேன். இந்த பலவீனமான அந்த சூழலில்
வலிமையற்ற சூழலில் குடும்பத்தை வழிநடத்த என்னால் முடியவில்லை. பலவிதமான தவறான எண்ணங்கள் எங்களுக்குள்ளே வந்து விடுகிறது. தற்கொலை எண்ணங்கள், ஏன்தான் இந்த வாழ்க்கை, விரக்தி நிலைகள், இப்படி பல சிந்தனைகள் எங்களுக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது. கடன் நெருக்கடிகள், பொருளாதார நெருக்கடிகள், நாலா பாகங்களும் வந்து நெருக்கடிகள் சமயத்தில் தெய்வமே நாங்கள் சோர்ந்து போய்விடுகிறோம். எங்களுக்கு உண்மையில் அன்பு இல்லாமல் அல்ல, எங்களுக்கு உண்மையில் நிறைய அன்பு உண்டு. அந்த அன்பை நாங்கள் வெளிப்படுத்துகிற விதம் வித்தியாசமாக இருக்கலாம். நேரத்தை உங்களுக்கு செலவழிக்க வேண்டும் என்ற ஆசை உண்டு. ஆனால் எங்களுடைய சூழல் ஆனது இதோ அதற்கு அடிமையை கொண்ட காரணத்தினால் நாங்கள் அருகில் வர முடியவில்லை. பணம் வேண்டுமே, உறவுகள் வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு போய்கொண்டே இருக்கின்றோம். தெய்வமே, எங்களுடைய பலவீனமான சூழல், எங்களுடைய வலிமையற்ற நிலையெல்லாம் நீ தம்மை நன்கு அறிந்திருக்கின்றீர். என்னை விட்டு போய்விடாதே ஆண்டவரே. நான் உன்னை மறந்தாலும் நீர் என்னை மறக்க மாட்டீரே. ஒருபோதும் நீர் என்னை மறக்க மாட்டீர். வலுவற்று போனே, நொறுங்கி போனே, உள்ள கொதிப்பினால் கதறுகிறே. வலுவற்று போனே, நொறுங்கி போனே, உள்ள கொதிப்பினால் கதறுகிறே. பெருமூச்செல்லாம் நீ அறிவாய், பெருமூச்செல்லாம் நீ அறிவாய். வேதனை குரலை நீ கேட்பாய், என் வேதனை குரலை நீ கேட்பாய். இரு கரங்களும் உயர்த்தி என்னை விட்டு போகாதையும், என்னை நீ கைவிடாதையும். தெய்வமே, இந்த சமுதாயத்தில் நான் தனியாக இருக்கக்கூடாது என்பதற்காக எனக்கு ஒரு ஏற்ற துணை நீ தந்தீர். என் வாழ்வின் பங்காளியாக என் ஒரு கணவனை மனைவியும் தந்தீர். இதோ எங்களுக்கு பிள்ளைகளை தந்து பெற்றோரின் ஸ்தானத்தில் எங்களை உயர்த்தினீர். எங்களை ஒரு குடும்பமாக படைத்தீர். எங்கள் குடும்பம் தனிமையாக இருக்கக்கூடாது என்பதற்காகவே எங்களைப் போல மற்ற குடும்பங்களையும் படைத்து கொண்டு எங்களை ஒரு சமுதாயத்தில் கொண்டு வந்து சேர்த்தீர். நாங்கள் என்றும் தனியாக இருக்கக்கூடாததற்காக ஏற்ற துணையை தந்து எங்களுக்காக ஒரு சமுதாயத்தை உருவாக்கின நல்ல தெய்வமே. எந்த சமுதாயம் எங்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டுமோ, எந்த மனிதர்கள் எங்களுக்கு நன்மை தர வேண்டுமோ, எந்த நண்பர்கள், எந்த தோழர்கள், எந்த உறவினர்கள் எங்களுக்கு நன்மை தர வேண்டுமோ, எந்த குடும்ப அங்கத்தினர்கள் இதோ எனக்கு பாதுகாப்பு தர வேண்டுமோ, அவர்களே எங்களுக்கு எதிராக போகிற சமயத்தில் தெய்வமே நாங்கள் எங்கு போவோம்? யாரை தேடி போவோம்? அவர்கள் தானே அருகில் இருக்கிறார்கள் என்று நம்பிக்கை கொண்டு நாங்கள் இருந்தோம். இறுதியில் ஏமாற்றமடைந்த நிலையில், காயப்பட்ட நிலையில் நாங்கள் இருக்கிற பொழுது எந்த மனிதர்களைத்தான் நம்ப முடியும் என்ற எண்ணத்தில் இதோ நாங்கள் வந்திருக்கின்றோம். இயேசுவே, யார் எப்பேற்பட்ட நபர் எங்களை கைவிட்டாலும், எப்பேற்பட்ட நபர் எங்களை ஏமாற்றினாலும், ஒருபோதும் எந்த சூழலிலும் நீர் எங்களை ஏமாற்ற மாட்டீர் என்ற நம்பிக்கையை நீர் தாமே எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறீரே. அந்த ஆர்த்தை மேல் நம்பிக்கை வைத்துக்கொண்டு உண்மையில் நம்பிக்கை வைத்து ஓடி வருகின்றேன். தெய்வமே, நீயும் என்னை விட்டு போய்விட்டால் நான் எங்கு ஆண்டவரை போவேன்? நண்பரும் தோழரும் விலகி சென்றார், உற்றார் உறவினர் ஒதுங்கி நின்றார். நண்பரும் தோழரும் விலகி சென்றார், உற்றார் உறவினர் ஒதுங்கி நின்றார். உள்ளம் வழியால் துடிக்கின்றதே, உள்ளம் வழியால் துடிக்கின்றதே. வலிமையோ என்னை விட்டு போகின்றதே,
என் வலிமையோ என்னை விட்டு போகின்றதே. இரு கரங்களும் உயர்த்தி என்னை விட்டு போகாதையும் என்னை நீ கைவிடாதையும். கரங்களை நெஞ்சோடு சேர்த்து என்னை விட்டு போகாதையும் என்னை நீ கைவிடாதையும். உம்மையை நம்பியுள்ளேன் தெய்வமே, எனக்கு நீ செவிசாயும். உம்மையை நம்பியுள்ளேன் தெய்வமே, எனக்கு நீ செவிசாயும். இந்த 4, 5 ரகசியங்கள் ஒரே ரகசியமாக நாம் ஜெபிக்க போகின்றோம். 10 மணி ரகசியம் மட்டும் அவங்க பாடுவார்கள். 10 மணி மட்டும்தான் பாடுவார்கள். அதன் பிறகு அபிஷேகத்துக்கு நாம் கடந்து செல்வோம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றேன். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். உரத்த குரல் பாடி ஜெபிங்கள். தெய்வம் விடுதலை சௌக்கியம் கொடுத்து கொண்டிருக்கின்றார். வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும்.
வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, முது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆத்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இறை சன்னதியில் இவ்வாறான ஜெயிப்போம். ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவே, 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 நல்ல தெய்வமே, நல்ல தெய்வமே, நல்ல தெய்வமே, நல்ல தெய்வமே, எங்கள் மத்தியில் அப்பத்தின் வடிவில் உம்முடைய இரக்கத்தையும் உம்முடைய உருவத்தையும் உம்முடைய அபிஷேகத்தையும் உம்முடைய சௌக்கியத்தையும் உம்முடைய நன்மை தனத்தையும் எங்கள் மேல் பொழிந்து கொண்டிருக்கின்றீரே. நன்றி இயேசுவே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நாம் சேர்ந்து இவ்வாறாக நாம் ஜெயிப்போம். நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதிற்குடைய பெட்டகமே, எம்மை கருணை கண் நோக்கி உம் இரக்கத்தை எம் மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையை அர்ப்பணிக்க அருள் புரியும். அதுவே அன்பும் இரக்கமும் ஆகும். நம் அனைவரும் எழுந்து நிற்போம். உங்களுடைய இரு கரங்களையும் உங்கள் தலை மீது வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் இரு கரங்களை உங்கள் தலை மீது வைத்துக் கொள்ளுங்கள். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். தூயாவியின் அபிஷேகத்துக்கு நேரம். அனல் மூட்டும் தெய்வமே, என்னில் நீ அனல் மூட்டி அருளும். இதனுடைய இரக்கத்தை நாங்கள் காத்திருந்த பொழுது நீ தாமே எங்களுக்கு சக்தி தந்து இருக்கின்றீரே. விடுதலையும் சௌக்கியங்களும் நீ தாமே தந்து கொண்டிருக்கின்றீரே. எங்களுக்கு அனலை மூட்டி அருளும். கண்களை மூடிக்கொண்டே இருங்கள். அருத்தந்தர்கள் தங்களுடைய குருத்துவ அதிகாரத்தை பயன்படுத்திக் கொண்டு மத்தியில் தூய நீரை இப்போது அவர்கள் தெளிப்பார்கள். அவர் பாடல் ஆரம்பிக்கிற சமயத்தில் தூய நீர் தெளிக்கிற பொழுது நான் உங்களை கரங்களை தட்ட சொல்லிக்கிற பொழுது நீங்கள் கரங்களை தட்டினாலே போதும். இந்த சமயத்தில் பலருக்கும் தெய்வம் விடுதலையும் சௌக்கியங்களும் தெய்வம் கொடுப்பார். உன் உடலில் பல மாற்றங்கள், பலவிதமான வேதனைகள் நீங்கி போவதையும், உடலில் உள்ள நோய்கள் வருத்தங்கள் நீங்கி போவதை உன்னால் உணர முடியும். மனதில் பல காயங்கள், பாரங்கள் அதெல்லாம் நீங்கி போறது இப்போது உன்னால் உணர முடியும். என்னோடு சேர்ந்து உரத்த குரலில் இந்த சமயத்தில் அருட்தந்தைகள் வந்து தூய நீரை அவர்கள் தெளிப்பார்கள். என்னோடு சேர்ந்து ஹalleluya, 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 இயேசுவே, இயேசுவே, நல்ல தெய்வமே, நல்ல தெய்வமே, உம்முடைய வாக்குறுதியான ஆவியை இப்பொழுது எங்கள் மேல் பொழியவிருக்கின்றீரே. நன்றி இயேசுவே. உம்முடைய தெய்வீக அபிஷேகத்தை எங்கள் மேல் இப்பொழுது
இப்பொழுது பொழியவிருக்கின்றீரே. நன்றி தெய்வமே. ஹalleluya, ஹalleluya. இயேசுவே, 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 எங்களிடத்தில் உள்ள எல்லா வேதனைகளையும் எல்லா காயங்களையும் இப்பொழுது நீர் தாமே எடுத்து மாற்றியல்லும். உம்முடைய தூய நீரால் எங்களை இப்பொழுது அபிஷேகம் செய்யும். ஹalleluya, ஹalleluya. இயேசுவே, இயேசுவே, எங்களில் அனலை ஊட்டியருளும். தெய்வமே, உம்முடைய அபிஷேக அனலை இப்பொழுது எங்களில் ஊட்டியருளும். ஹalleluya, 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 ஹalleluya. கரங்களை தட்டி அனல் மூட்டும் தேவா, அனல் மூட்டும் தூய ஆவியே, அனல் மூட்டும், அனல் மூட்டும் தேவா, அனல் மூட்டும் தூய ஆவியே, அனல் மூட்டும். அக்கினி தூணே அனல் மூட்டும், தீனாவின் வடிவே அனல் மூட்டும். அக்கினி தூணே அனல் மூட்டும், தீனாவின் வடிவே அனல் மூட்டும். உயர்த்தி அனல் மூட்டும் தேவா, அனல் மூட்டும் தூய ஆவியே, அனல் மூட்டும், அனல் மூட்டும் தேவா, அனல் மூட்டும் தூய ஆவியே, அனல் மூட்டும். கரங்களை தாழ்த்தி தெய்வமே, வாழ்வுக்கான அபிஷேகத்தை நீ தம்மை தந்து கொண்டிருக்கின்றே, மீட்புக்கான அபிஷேகம் தந்து கொண்டிருக்கின்றே. எல்லா தடைகளும் ஏற்பட்ட தெய்வமே, யோர்தான் நதியில் எவ்வாறு நீ கடந்து வந்தீரோ, பெந்தெகோஸ்து அனுபவத்தை எவ்வாறு நீ தந்தீரோ, அதே போல் இப்பொழுது அதே பெந்தெகோஸ்து அனுபவத்தை, அதே யோர்தான் அனுபவத்தை இப்போது எங்களுக்கு தாறுமானவர் சொல்லிக் கொண்டு தாகத்தோடு உற்சாகத்தோடு கரங்களை தட்டி பாடி ஜெபிப்போம். யோர்தான் நதியில் வந்தவரே, புறாவின் வடிவே அனல் மூட்டும். யோர்தான் நதியில் வந்தவரே, புறாவின் வடிவே அனல் மூட்டும். பெந்தெகோஸ்தே நாளில் வந்தவரே, இன்னில் எப்போது அனல் மூட்டும். பெந்தெகோஸ்தே நாளில் வந்தவரே, என்னில் எப்போது அனல் மூட்டும். உயர்த்தி தட்டி அனல் மூட்டும் தேவா, அனல் மூட்டும் தூய ஆவியே, அனல் மூட்டும். சேர்ந்து பாடி அனல் மூட்டும் தேவா, அனல் மூட்டும் தூய ஆவியே, அனல் மூட்டும். கரங்களை தாழ்த்தி வாழ்வு பெறுவதற்கான அனல் மூட்டு தேவை. இத பாவத்தில் நான் விடுதலை பெறுவதற்கு அனலை மூட்டியல்லும். நல்ல ஒரு வாழ்க்கை, வார்த்தையை கேட்ட நான் அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான அனலை மூட்டியல்லும். இதோ என்னையே நான் முழுமையாக தருகிறேன். இந்த இரக்கமணி நேரத்தில் இப்பொழுது என் அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே, முழுமையாக விட்டுக் கொடுத்து கொண்டு உரத்த குரலில் பாடி ஜெபிப்போம். வாழ்வு கிடைத்திட அனல் மூட்டும், வார்த்தை வாழ்ந்திட அனல் மூட்டும். சேர்ந்து வாழ்வு கிடைத்திட அனல் மூட்டும், வார்த்தை வாழ்ந்திட அனல் மூட்டும். உடலின் தீச்செயல் போக்கிடவே என்னில் எப்போது அனல் மூட்டும். உடலின் தீச்செயல் போக்கிடவே என்னில் எப்போது அனல் மூட்டும். உயர்த்தி தட்டி அனல் மூட்டும் தேவா, அனல் மூட்டும் தூய ஆவியை, அனல் மூட்டும். அனல் மூட்டும் தேவா, அனல் மூட்டும் தூய ஆவியை, அனல் மூட்டும். அனல் மூட்டும் தேவா, அனல் மூட்டும். கரங்களை தாழ்த்தி தட்டி ஆவியை, அனல் மூட்டும். அக்கினி தூணே அனல் மூட்டும், தீனாவின் வடிவே அனல் மூட்டும். ஹல்லேலூயா, 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 ஹalleluya, hallelujah, ஸ்துதியுங்கள், ஸ்துதியுங்கள், hallelujah, குரல் எழுப்பி ஸ்துதியுங்கள். hallelujah, 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 ஹல்லேலூயா, 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 hallelujah, 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 hallelujah. கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொண்டு அனல் மூட்டும் தேவா, அனல் மூட்டும்
தூய ஆவியே அனல் மூட்டும், அனல் மூட்டும் தேவா அனல் மூட்டும். தூய ஆவியே அனல் மூட்டும், அக்கினி தூணே அனல் மூட்டும். தீனாவின் வடிவே அனல் மூட்டும், அக்கினி தூணே அனல் மூட்டும். தீனாவின் வடிவே அனல் மூட்டும், அனல் மூட்டும் தேவா அனல் மூட்டும். தூய ஆவியே அனல் மூட்டும். அடிக்கடி வாய்ப்புண் வந்து கொண்டு இருக்கும். தெய்வம் அதிலிருந்து விடுதலை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். கரங்களை தட்டி நன்றி சொல்லிக் கொள்வோம். காது வேதனை பயங்கரமாக இருக்கின்றது. இது பல நாட்களாகவே அது இருக்கின்றன. தெய்வம் அதிலிருந்து பூர்ணமாக சௌக்கியம் கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். கழுத்து வலி, கழுத்து வலி, இந்த பக்கம் திருப்ப முடியவில்லை, நல்ல வேதனை, நரம்பு, கழுத்தில் நரம்பு நல்ல வேதனை, அதிலிருந்து தெய்வம் பூர்ணமாக சௌக்கியம் கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். யூரினரி இன்ஃபெக்ஷன் உள்ள நபரை தெய்வம் குணப்படுத்தி தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். ப்ளீடிங் ப்ராப்ளம் உள்ள ஒரு சகோதரியை தெய்வம், இரத்தப்போக்குள்ள சகோதரியை தெய்வம் பூர்ணமாக விடுதலை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். கிட்டத்தட்ட ஒரு 21 குடும்பத்தை தெய்வம் அடையாளப்படுத்தினார். பினான்சியலா மிகவும் பின்தங்கி இருக்கின்றார்கள், பல நெருக்கடியிலும் இருக்கின்றார்கள். தெய்வம் அவர்களை உயர்த்துகின்றார், அவரை காக்கின்றார். ஷோல்டரில் நல்ல பெயின் உண்டு, இடதுகர ஷோல்டர் நல்ல பெயின் உண்டு, அவர்கள் எதுவும் செய்ய முடியவில்லை. தெய்வம் இப்ப வேதனை எடுத்து மாற்றிக்கொண்டு ஆசீர்வதிக்கின்றார். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் உள்ள மக்களை தெய்வம் நிறைவாக ஆசீர்வதித்து அது நோயிலிருந்து விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். உறக்கம் இல்லாமல் இருக்கின்றார்கள், தெய்வம் நல்ல உறங்குவதற்கான கிருபையை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். முதுகு வேதனை, நல்ல வேதனை, முதுகு நல்ல குத்துவது போல் நல்ல வேதனை, தெய்வம் அதிலிருந்து பூர்ணமாக சௌக்கியம் கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். 5 பேர் வேலை இல்லாமல் இருக்கின்றார்கள், நிரந்தரம் வேலை இல்லாமல் இருக்கின்றார்கள். அதில் 2 பேருக்கு வேலையே இல்லை, மிகவும் பின்தங்கிற தெய்வம் அவர்கள் எல்லோருக்கும் வேலையை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். திருமண தடை கிட்டத்தட்ட 7-8 பேரை அடையாளப்படுத்துகின்றார். திருமண தடையிலிருந்து தெய்வம் எடுத்து மாற்றிக்கொண்டு நல்ல ஒரு வரனை கொடுத்து அவர் குடும்பத்தை ஆசீர்வதிக்கின்றார். குழந்தை பாக்கியத்திற்காக இது பல நாட்களாக ஜெபித்து வேண்டிக் கொண்டே இருக்கிறார்கள், பல வருடங்களாக வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். தெய்வம் குழந்தையை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். மனதில் பல பாரங்கள், இங்க வருகிற போது மிகவும் பாரத்தோடு வந்தார்கள், ஆனால் இப்போது பாரம் நீங்கி மிகவும் லேசாக ஏதோ யாரோ எடுத்து விட்ட போல் ஒரு அனுபவத்தோடு அவர்கள் இருக்கிற கிருபை கொடுத்து பெற்றிருக்கின்றார்கள். கால் பாதத்தில் நல்ல குத்துவது போல் ஒரு அனுபவம், இப்போது அந்த அனுபவம் இல்லை, அதன் பூர்ண விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். முழங்கால் வருத்தம், கால் மடக்க முடியாது, அதே சொல்ல நல்ல வேதனை உண்டு. தெய்வம் அதிலிருந்து முழங்கால் வருத்தம் விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். ஒரு தடுமாற்றம் ஏற்படும், நடக்கின்ற பொழுது ஒரு தடுமாற்றம், கால் ஒரு ஸ்டெடியா இருக்காது, இதோ அந்த நெடியிலிருந்து தெய்வம் விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். குழப்பமான ஒரு சூழலில் இருக்கின்றார்கள், என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் குழப்பமான சூழலில் இருக்கிறார்கள். தெய்வம் அவருக்கு தெளிவுபடுத்தி அவர்களை ஆசீர்வதிக்கின்றார். தொண்டையில் நல்ல வேதனை உண்டு, அந்த வேதனையிலிருந்து தெய்வம் விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். ஆஸ்மா ப்ராப்ளம் உள்ள ஒரு நபரை தெய்வம் குணப்படுத்தி தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 கரங்களை தட்டி இரவிடுக்கு நன்றி செய்து கொள்வோம். மக்களே, சந்தோஷமாக இருக்கின்றவர்கள் வலது கரத்தை உயர்த்தி பிடிங்கள் பார்ப்போம். உற்சாகத்துடைய கரங்களை தட்டி இரவுக்கு நன்றி செய்து கொள்ளுங்கள். இந்த சௌக்கியம் பெற்றவர்கள், விடுதலை பெற்றவர்கள் உங்க வலது கரத்தை உயர்த்தி அசைத்து காட்டுங்கள். அசைத்து காட்டுங்கள், அசைத்து காட்டுங்கள். பலரும் இருக்கிறார்கள். உற்சாகத்துடைய கரங்களை தட்டி நன்றி செய்து கொள்ளுவோம். நம் அனைவரும் முழுந்தால் வைத்துக் கொண்டு இறை ஆசிரியர் பெற்றுக் கொள்வோம். மாண்புயர் மாண்புயர் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து
ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாத்தும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வானின்று அவர்களுக்கு உணவளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தையே கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடலின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தமாகவற்றும் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. வாழ்க 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 மாரி வாழ்க 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 மாரி.